வெல்கம் டு சாட் பார்வை. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டபுள் பாட்டம் டேர்ம்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் 1 ஹவர் கேண்டலில் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். இந்த ஸ்டாக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பார்க்கலான்னா இந்த இடத்துல ஒரு கிளியர் கேண்டில் கிடச்சிருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்க, ஹைலேருந்து ஒரு லோ ஒன்று வச்சுருக்காங்க. இந்த லோ போய்ட்டு கொஞ்சம் ஹை போய்ட்டு ரிட்டன் சேம் இடத்துல ஒரு லோ வச்சுருக்காங்க. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்காங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் அவுட் எக்ஸாக்டாக சொல்ல போகிறாங்க இந்த பாயிண்ட் நம்ம செகண்ட் பாயிண்ட் மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல ஹை மூமெண்ட்டு, ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்த ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த பாயிண்ட்டை குறிக்கிறோன்னா, நிறைய மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள் இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம இதை ஒரு செகண்ட் பாட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-10% கண்டிப்பாக நமக்கு கிடச்சிடும், ப்ராஃபிட் கிடச்சிடும். 5% கன்ஃபார்மாக கிடச்சிடும். மினிமம் ப்ராஃபிட் என்றைக்குமே வைங்க, நமக்கு அது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் பாருங்கள் 10% போயிருக்காங்க, நம்ம 5% விற்றாலே போதும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே பார்க்கலாம்? அடுத்து பக்கத்துலேயே கிடச்சிருக்கு இன்னொரு கேண்டில். இதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேண்டில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேலே போயிட்டாங்க, கீழே வரைக்கும் நல்லா இறங்கி வந்திருக்காங்க, க்ளோஸ் வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒரு ஹை வச்சுருக்காங்க, இந்த இடத்துல ஹை வச்சுருக்காங்க. சேம் பாருங்கள், நம்ம எங்கே பாட்டம் வச்சோமோ அங்கேயே அதே லெவலில் மறுபடியும் ஒரு பாட்டம் வச்சுருக்காங்க, செகண்ட் பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து அகைன் ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போகிறாங்க இந்த பாயிண்ட், இந்த செகண்ட் ஹையில் பாருங்கள் நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம பார்த்தா கூட கிட்டத்தட்ட 5% கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் கன்ஃபார்ம். ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்டில் நம்ம வந்து ஸ்விங்கில் ப்ராஃபிட் எடுத்து வெளியே வந்துடணும். நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு, நல்ல மூமெண்ட் பாருங்கள். இந்த ஹை ஒரு ஹை வந்திருக்காங்க, ஸ்விங் ஹை வந்திருக்காங்க. இங்கேருந்து செகண்ட் ஃபஸ்ட் லோ வச்சுருக்காங்க. இங்கேருந்து அகைன் ஒரு ஹை போயிருக்காங்க. இந்த ஹைலேருந்து சேம் இடத்துல ஒரு லோ வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மல்டிபிள் டைம் வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பாட்டம். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடைக்கலாம், வாய்ப்பு நிறைய இருக்குது. மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட. இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் கூட ஒரு 5-10% போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5-10% போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, பார்க்கலாம் மார்க்கெட்டில் எதனா நடக்கலாம் பார்க்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்லாம் ப்ரீவியஸ் கேண்டில்ஸோட டபுள் பாட்டம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இந்த சார்ட்டில் டபுள் பாட்டம் பேட்டர்ன்ஸ் எங்கெல்லாம் வருது கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். நான் யாருக்கும் எந்த ஸ்டாக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. தேங்க்யூ.